கார்த்திகை தீபத்துக்கு சூப்பரான வீட்டிலேயே உள்ள பொருட்களை வச்சு இவ்வளோ ஈஸியாக குண்டு குண்டாக சூப்பரான சாஃப்டான அப்பம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ரேஷன் பச்சரிசி ஒரு ஆளாக்கு எடுத்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு ஆளாக்கு அரிசிக்கு அரை ஆளாக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த நைஸாக நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை ஆளாக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஸ்டவ்வில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வடிகட்டி ஆற வச்சு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. இதுக்கு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்ட சேர்த்துக்கோங்க, வேண்டானா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அரை முறி தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கிறேன். அதில் பாதி தேங்காவை இப்போ இதில் போட்டு நம்ம ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நான் 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக 2 வாழைப்பழத்தை நல்லா இதை மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையுமே கொஞ்சம் நேரம் அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வெல்லத்தை காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியுமே இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா வெள்ளை தண்ணியுமே சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்ம இனிப்பு டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அல்லது 3 டீஸ்பூன் போல் நம்ம ஏற்கனவே திருவி வச்சுக்கிற தேங்காய் மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சோடா மாவு வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க, அல்லது சிம்மில் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கரண்டி மாவை இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா அதுவே வெந்து நல்லா மேலே எழும்பி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மாற்றி போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறமா எடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் நல்லா வெந்து முருகலாயிடும், உள்ளே மாவு வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம் அல்லது சிம்லேயே வச்சு இந்த மாதிரி ஒரு அப்பமாக சுட்டு 2 பக்கமும் செவக்க விட்டு எடுத்துருங்க. ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ரொம்பவே எளிமையாக சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த அப்பத்தை பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இதில் எந்த மிஸ்டேக்குமே வராது. அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி தான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.